इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् कमला वनवसचित्ताय नीतिवृत्ताय जगदितं सहसा द्विजपुरुषुरहिंसाकरं च आलस्यम्. பிரஷ்னோத்தர பிரகரணம். சாஸ்திரத்தில் இருக்கக்கூடியதான பல ரகசியமான நுட்பமான விஷயங்களை அறிந்தவர்களுக்கும் வாழ்க்கையில அன்றாட அவளுடைய வாழ்க்கையில அவ கடைப்பிடிக்க வேண்டியதான தகவல்கள் அங்கெங்கு இருந்ததும் அதை எடுத்து சொல்ல முடியாம இருக்கிறவாளுக்கு கேள்வி கேட்டதுமே அதுக்கு இந்த பதில் அப்படிங்கிறது எடுத்து நமக்கு தெளிவாக வச்சிருக்க. அதுல 26 ஸ்லோகங்கள் ஆயிடுது. 27வது ஸ்லோகம் குலகமல தினேசா. குலகமலம் நம்ம குலத்துக்கு உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபமா குலத்துக்கு எடுத்துக்காட்டா இருக்கிறவன் யாரு அப்படின்னா நாம் நம்மளுக்கு மட்டும் இல்ல நம்ம குலத்துக்கே எடுத்துக்காட்டா இருக்கணும்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கிறோம். அப்படி இன்னாரும் அப்படின்னு நாங்கெல்லாம் யாரு அப்பைய வம்சம் அப்படின்னு இவன் பண்ணாத அதுல சொல்லிக்கிறேன் நான் அப்பைய வம்சம் அப்படின்னு சொல்றது என்ன, அதனால ஒரு உயர்வு ஏற்படுறதுன்னு நினைக்கிறாரோ இல்லையோ அது மாதிரி அந்த குலத்துக்கே எடுத்துக்காட்டா இருக்கிறவன் யாரு அப்படின்னா அதுக்கு ஒரு குணம் சொல்ற கதி குண விரவேபியோ நம்ரா. நிறைய குணங்கள் இருக்கு, ஔதாரியம் இருக்கு, மற்ற குணங்கள்லாம் இது வினையாது. காரணம் என்ன வேணும்னா இணையம் வேணும், நம்பள வேணும். மனுஷன் நான் ஒரு அதிகமாக படிச்சிருக்கேன், அதிகமாக பணம் இருக்கு, அதிகமான காய்ச்சால் இருக்கு அப்படின்னு நினைச்சோன்னு யாரும் கர்வத்தோட இருக்க முடியாது. ஏதோ வாழ்க்கையில உங்களுக்கு எது கிடைக்கிறதோ அது பகவானுடைய ஒரு அனுகிரகம் எனக்கூடியதான எண்ணத்துல இருக்கணும். அப்படி இருக்க தொட்டு என்ன ஆகுதுன்னா எல்லோராலையும் அவரை ரசிக்க முடியாது, அவருடைய ஒரு சுரூபத்தை அடைய முடியாது. சில பேர் இருப்பா அவ என்ன அவளை நம்ம அடையவே முடியாது, கிட்டையே போக முடியாது. என்ன பிரயோஜனம்? சமுத்திரத்துல ஜலம் நிறைய இருக்கு, ஆனா ஒரு கம்ளர் ஜலமாவது உங்களால குடிக்க முடியுமா? அது மாதிரி இந்த பிரயோஜனம் யார் வந்தாலும் அவளுக்கு ஒரு வினயத்தோட அவளுக்கு என்ன வேணுமோ அது சகாயம் பண்ணிடுது. அவளுக்குள்ள ஒரு பிரீதியோட அப்படின்னு பழகணும். எல்லா இடத்துலயும் தோஷம் இருக்கத்தான் இருக்கு. அதே விதமா நான் தான் ஒசத்தையும் நினைக்காதுங்க. உங்களை விட படிக்கவாளோ, உங்களை விட பணக்காராளோ, உங்களை விட அழகானவாளோ, உங்களை விட எல்லாத்துலயும் உயர்ந்தவாளோ உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கா. இருந்தாலும் நாம எப்படி இருக்கணும், நமக்கு கொடுத்துக்கிற பகவான் நமக்கு எதை கொடுத்தாலும் அதோட ஒரு வினயமா இருக்க கத்துக்கணும். அந்த நம்பரத்தா ஹியூமிலிட்டி இருந்தது ஆனால் மனுஷன் உயரான். ஆகையா குலத்துக்கு எடுத்துக்காட்டா இருக்கணும்னு சொன்னா அவன் எப்படி இருக்கணும் சார்? முதல்ல இருக்கக்கூடியத நம்பரத்தா இருக்கணும். இது உலகம் இல்ல யாருக்கு வசமாக இருக்கு, வசமாகும் அப்படின்னா வசமாகுதுன்னு என்ன அர்த்தம்? யாரிடத்துல மைத்திரி பாவத்தோட இருக்காது, யாரும் அவன் மேல கோஷிக்காம இருக்க மாட்டேல அப்படி நம்ம இருக்கணும். அதான் வசம்ங்குது. எல்லாரும் உங்களுக்கு வசமா நீங்க சொன்ன மாதிரியே நடக்கணும்னு நினைக்க விடாது. அப்படி நினைக்கணும்னா அது நடக்காதுக்காரு. ஏன்னா ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள்லயும் அவளுக்கு விரோதமா இருந்தவாள் இருந்திருக்க பார்த்தா உலகம் முழுக்க அவளுக்கு வசமாகணும்னு சொல்றது நடக்காது காரியம். எப்படிப்பட்டவாளா இருந்தாலும் ஒரு சில விரோதிகள் இருப்பா. உங்களை போற்றவா 10 பேர் இருப்பாருங்கன்னா உங்களை இருக்கிறவா 10 பேர் இருக்கத்தான் இருக்குமா. ஆனா விவகாரம் என்னன்னு உங்களை பத்தி நல்ல அபிப்பிராயம் இருக்கணும். ரொம்ப பேருக்கு
இந்த நிஜமா நல்லவர், அவரோட பழகினா க்ஷேமம் அப்படின்னு நினைக்கணும். அதுதான் பதம் வந்து நமக்கு தொந்தரவு கொடுக்காம இருக்கணும். இவர் நல்லவர் அப்படின்னு சொன்னா நமக்கு தொந்தரவு கொடுக்காம இருக்கணும். இதுதான் வசமும் தெரிய. எல்லாரும் நமக்கு வசியமா இருந்து நமக்கு சொன்ன காரியங்கள்னு அவன் நடந்துக்கணுமோ நடந்துட்டே இருக்கணுமோ சொல்றது அது வசியம் இல்லை, அது நகம் இல்லாது. ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் பகவான் தனித்தனியாக ஒரு மனசை கொடுத்திருக்க. ஒருத்தர் நீங்க சொன்ன பேச்சு கேட்கறாம எதுக்காக கேட்கற தெரியுமோ, அவளுக்கு அதனால லாபம் இருக்கு, அதனால கேட்கறேன். உத்தியோகத்துல பெரிய இடத்துல இருக்க, நீதி பேர்ல சொன்ன பேச்சு கேட்கறாங்க, கேட்காத போனா உத்தியோகம் போயிடும் பயத்தினால்தான். பிரீதியோட பேசுறேன். பிரீதியோட கேட்கறவா யாரு தெரியுமோ, நான் யாரு இருக்கோ உயர்ந்ததான குணம் இருக்கோ. எந்த குணம் வேணும் சார்? பிரியஹித வசனஸ்ய தர்மநிரதஸ்ய பிரியஹித வசனம். எப்பொழுதும் 4 பேருக்கு நல்லது ஏதோ அதை சொல்லணும். ஏதோ பிரியமா இனிமையா பேசுறது மட்டும் இல்ல, இத பண்ணுங்க உங்களுக்கு க்ஷேமம் ஏற்படும். சாஸ்திரியமான விஷயம், அவளுக்கு எதை சொன்னா அது நல்லது ஏற்படணுமோ அதை சொல்லணும். அந்த சொல்றது கூட எப்படி பிரியமா சொல்லணும். இத பண்ணலைன்னா அழிஞ்சு போயிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. சர்வநாகம் அப்படின்னு சொன்னா ஏன்னா இந்த மனுஷன் போகனால எப்ப பார்த்தாலும் லைஃப்ல இருக்கிறதுனா இங்க அப்படி எப்படி சொல்லணும், இதை பண்ணா சௌக்கியமா இருப்ப, இது நல்லது, இது என்ன பண்ணினா சௌக்கியமா இருந்தா அப்படின்னு அவளுக்கு என்கரேஜ் பண்ணிட்டு பண்ணிட்டே இருந்தேன்னா சௌக்கியமா இருக்கும். எப்படி இருக்கணும், அவளுக்கு கெட்ட வழியில போக விடக்கூடாது, பொழுது போகாம இருக்கக்கூடாது. அவ எப்படி இருக்கணும்னா எதை பண்ணினா அவ முன்னுக்கு வரவாளோ அதை சொல்லணும். சாஸ்திரத்துல எதை சொன்னா அவளுக்கு நல்லது ஏற்படுமோ அதை சொல்லணும். சொல்லும் போது அவளுக்கு பிரியமா சொல்லணும், இனிமையாக சொல்லணும், அவ ஒத்துக்கிறா போல சொல்லணும், அவ அதை பண்படுத்துறா போல சொல்லணும். அப்படி நீங்க பண்ணிட்டே வேலையானால் உலகமெல்லாம் உங்களை போற்றும். பிரியமா சொல்லணும், ஈடமானது சொல்லணும். அது கூட மட்டும் இல்ல, இன்னொருத்தருக்கு உபதேசம் பண்றது ரொம்ப பேர் பண்ணுவாங்க. நீங்க தினங்களோ 1000 காய்ச்சல் பண்ணுங்கோ, எழுந்து பண்ணுங்கோ, கழுத்தாலும் கேரளத்துல உட்காந்து பண்ணுங்க, எல்லாம் சொல்லிவிடுவான். ஒரு நாள் இவர் பண்ணி பார்த்தானா தெரியும். டாக்டர் சொல்ல காலம் 1 மணி நேரம் நடங்க, ஒரு டாக்டரும் நடந்து நான் பார்க்கறது. நடந்தோம் நடக்கிற காரியம் நடக்கலையே, நடந்தோம்னு சொன்னா அதே. அது எப்படி சொன்னா அதை நீங்க அனுஷ்டானம் பண்ணி சொல்லணும். யாரும் ஏதோ நீங்க தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி 4 பேருக்கு சொல்லணும். அந்த வார்த்தைக்கு வேல்யூ உண்டு. வெறுமனை ஏதோ சொல்றது இல்ல, சாஸ்திரம் சொல்றதுன்னு சொல்றது இல்ல. நகமாகவே நீங்க அனுஷ்டானம் பண்ணி பார்த்தீங்கன்னா யாரையும் வெய்யாம, யாரிடத்துலையும் தோஷத்தை கண்டுபிடிக்காம, எல்லோருக்கும் நல்லது எடுத்து சொல்லி அவளை என்கரேஜ் பண்ணி மேலும் மேலும் நல்ல விஷயத்தை சொல்லிட்டே இருந்தேனால் நீங்க பண்ணக்கூடியதான அனுஷ்டானம் அவளை அனுஷ்டானம் பண்ண வைக்கும். நீங்க ஜபம் பண்ணிட்டு ஜபம் பண்ணுவோம்னு சொன்னா அவ பண்ணுவான். இதை சொல்றாரு ஒரு நாளும் அவர் பண்ணி நான் பார்த்ததுல பிரயோஜனம் இல்லை. அதே போலயே பொய் சொல்லாதீங்கன்னு சொன்னா நீங்களும் போய் சொல்லக்கூடாது. பையனுக்கு இருக்க நீங்களும் போய் சொல்லுங்க, பையனை வைக்கிறது தப்புன்னு சொன்னா சரியும் அவ்வளவுதான், வேற ஒன்றும் அப்பா அனுஷ்டானம் பண்ண மாட்டான். அனுஷ்டானம் பண்றதுன்னு எப்படி இருக்கணும்னு நாம் அனுஷ்டானம் பண்ணினா தான் மற்ற இருக்காங்க. ஸோ 4 பேர் உங்களுக்கு எளிமையா இருக்கணும். ஆனால் எப்படி இருக்கணும், நீங்க பிரியமா இருக்கணும், சிகமான சொற்களை சொல்லணும். அதோட மட்டும் இல்லாமல் தர்ம நிரதஸ்ய எப்பொழுதும் தர்மத்திலேயே நீங்க இருந்து கொண்டிருக்கணும். இது பாருங்க, சாஸ்திரத்துல என்ன ரகசியமான விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அது சாதாரண ஒரு கேள்வி சொல்ற பதில நமக்கு சொல்லிவிட்டாரு. அதேபடி மனோகராகா வித்வான்களுக்கெல்லாம் மன சந்தோஷத்தை கொடுக்கறது என்ன, படிக்கிறாளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது என்ன, கவிதா போதவனிதா கவிதா எதை சொல்லணும் அதை இனிமையாக சொல்லணும். கவித்துவம்னு என்ன அர்த்தம், சாஸ்திரம் என்ன சொல்றதோ அதுதான் கவியை சொல்றோம். முதல்ல கவியார வேதம் தான். கவியம்ம நீஷே பரிபூ ஸ்வயம்பூ சத்தியதோ அர்த்தம் எதாஸ்வதி தேசமாப்யா ஈசவாக்கியம் சொல்றது கவின்னு சொன்னா பரமாத்மா தான். அதே மாதிரி கவியானவர் என்ன பண்றார், இறுதியாக சொல்றார் சாஸ்திரியமான சந்தியாவந்தனம் பண்ண அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு கட்டாயம் எழுதுவது வேதம். வேதமானது அது சொல்ல இல்லை, இப்படிதான் பண்ணி ஆகணும், போய் சொல்லப்படாது அப்படின்னு அதட்டும். ஆனா கவி என்ன சொல்றாருன்னா காந்தா சம்ஹிதையா உபதேச ஆத்துக்காரி புருஷனுக்கு
எப்படி சொல்வாரோ அவருடைய மூளை பார்த்து எப்படி சொன்னா அவர் எடுத்துப்பாரோ அது மாதிரி சொல்றது காவியம். காவியங்கள் என்ன சொல்றது, வேரோக்தமான அர்த்தத்தை தான் காவியம் சொல்றது. ஆனா சொல்லும் பொழுது ஒரு கவிதையாக ஒரு காவியமாக சொல்லி அதுல ஒரு கதையாக சொல்லி அவளுக்கு எடுத்துக்கிற மாதிரி அனுஷ்டானம் பண்ற மாதிரி சொல்றது. ஆகையால் தான் காளிதாசனுடைய காவியங்கள்லாம் ரொம்ப பிரசித்தி பெற்றிருக்கு. அதேதான் வேதத்துல இருக்கக்கூடியதான உபதேசங்கள் தான் இங்கேயும் இருக்கு. அதே மாதிரிதான் இருக்கு. அந்த காவியத்தை வார்த்தை மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. வேதத்துல கட்டளை பார்த்த இது என்ன நம்மள பிராணம் வாங்குறது அப்படின்னு தோன்றது. விவகாரம் என்ன ஒரே விஷயம் தான். அது சொல்லக்கூடியதான முறையில வித்தியாசம் இருக்கு. ஆகையால் கவிதா அது ஒண்ணு இருக்கணும். ரெண்டாவது போகவதிக்காத அறிவு இருக்கணும். அப்பதான் வித்வான்களை நம்ம சந்தோஷப்படுத்த முடியும். வித்வான சந்தோஷப்பட வித்வானுக்கு தான் வித்வானுடைய கஷ்டம் தெரியும். வித்வானேவ விஜானாதி வித்வஜன பரிசிரமம் நகி வந்தா விஜானாதி குருவியும் பிரபவேதனாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. வந்தே வெள்ளையே பெற்றாதவள் அவளுக்கு பிரசவ வேதனை பத்தி தெரியுமோ தெரியாது. அதே மாதிரியே விவகாரம் என்ன, ஒரு விஷயத்தை புரிஞ்சுண்டு அதை எடுத்து சொல்றதுங்கிற கஷ்டம் வித்வானுக்கு தான் தெரியும். ஏன்னா நிறைய பார்த்திருப்பான், 100 தரம் பார்த்திருப்பான், சொல்றதுன்னு சமயத்தில் மறந்து போயிடும். அதுக்கெல்லாம் பகவத் அனுகிரகம் வேணும். அது கோர்வையா சொல்றதுன்னு அது வேணும். இன்னொருத்தருக்கு புரிகிறா போல சொல்லணும்னா அதுக்கு ஒரு விவகாரம் வேணும். இவைகள்லாம் சொல்றதா இருந்தா அந்த அறிவு இருக்கு, 4 பேருக்கு எடுத்து சொல்லக்கூடியதான அறிவுன்னு இருக்கு. அதுதான் வித்வான்களுடைய மனசை சந்தோஷப்படுத்துறது. வித்வான சந்தோஷப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். சாதாரண மனுஷனை சந்தோஷப்படுத்தலாம். படித்தவனை சந்தோஷப்படுத்துறதுன்னு கஷ்டம். படித்தவனை சந்தோஷப்படுத்துறது என்ன இருக்கணும், கவிதை வேணும், நல்ல அறிவு இருக்கணும். வித்வன் மனோகராகா கவிதா போதவதிகா கண்ணி விபக்தி இது இருக்கட்டும். வித்வான்கள் உலகத்தில் ரொம்ப குறைச்சல் 1% கூட இருக்க மாட்டாங்க. அவளை வீடு சாதாரண மனுஷால யாருக்கு ப்ராப்ளம் இருக்க ஈடுபடுத்த இது ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில கஷ்டங்கள் பிரச்சனைகள்லாம் இருக்க பட்சல அது எல்லாருக்கும் இருக்கு. அது எங்க இருக்கு, பணக்கார காலத்தும் இருக்கு, ஏழைகளுக்கும் இருக்கு, குமான்களுக்கும் இருக்கு, ஸ்திரீகளுக்கும் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் அவளுக்கு தகுந்த மாதிரி இருக்கதான் பார்க்கணும். நம்ம நினைக்கிறோம் நமக்கு அந்த துன்பம் தான் ரொம்ப பெரிய துன்பம், மற்றவர்களுடைய துன்பம் கணக்கிலேயே இல்லைன்னு ஒவ்வொருத்தரும் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை, எல்லோருக்கும் ஏதோ ஒரு துன்பம் இருக்கு. அது இருக்கத்தோடுதான் நீங்க மனுஷன்னு பேர். துன்பமே இல்லைன்னா உங்களுக்கு தெய்வம்னு பேர். ஏன்னா நீங்க பறக்கிற காலத்திலேயே எப்படி பறந்திருக்கேன்னு தெரியுமா, நான் போன ஜென்மால புண்ணியமும் பாபம் கலந்து பண்ணிட்டு இருக்கேன். மிக்சர் பண்ற விவகாரங்கள் புண்ணியமும் இருக்கு, பாபமும் இருக்கு. நாட்டுக்கு சாப்பிடுறதுக்கு இனிமையா இருக்கு, நாளைக்கு வயசுலையும் செலவைக்கு செய்யறது. பார்க்கறதுக்கு அழகா இருக்கு, பல்லுல மாட்டிக்கவும் மாட்டிக்கிறது. இப்படி எல்லா விதமான துன்பங்களும் இருக்கோ இல்லையோ, அந்த துன்பங்கள்லாம் இவனை ஹிம்சப்படுத்த விடாது. துன்பம்னாலே ஹிம்சப்படுத்துறது தானே. துன்பம் ஹிம்சப்படுத்தப்படாதுன்னு என்ன அர்த்தம்னு, அந்த துன்பமானது இவனே அவனுடைய தடப்பட வைக்கிறார். விபத்தி வாழ்க்கையில துன்பங்கள் வரத்தான் வரும். அதை உங்களை அடிச்சுட்டு போகக்கூடாது. எப்படி இருக்கிறதோ அதை உங்களை ஹிம்சை பண்ணி விட்டு அப்படியே உங்களை ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டு போகக்கூடாது. அதுக்கு என்ன பண்றோம், சில துன்பங்கள்லாம் பேருந்தோம் அவ பிராணம் வாங்கிக்கணும்னு ஆரம்பிக்கிறாங்க. விவகாரம் முழுக்க இது பண்ணணும்னு நினைக்கிறானே, அது அப்படியா அவனிடத்துல மனசுல அந்த தீவிரத்தை இல்லை, அதை தாங்கக்கூடியது அந்த திடத்தனம் இல்லை. துன்பம் இருந்த போதிலும் அந்த துன்பம் என்ன பண்ணும், நம்ம தான் இந்த குருவிட்ட சொல்லிவிட்டோமே, குருவிட்ட சொல்லிவிட்டோம், பகவான் பண்ணிவிட்டேன், இதுதான் அது போகத்தானே போகும் அப்படிங்கிற நம்பிக்கை மனுஷனுக்கு வரணும். அது எப்பத்தான் வரும், அதுக்கு சொல்ற மனுஷன் அனுவர்த்தித்துவம் தனியா எடுத்திருந்தா இது சுலபமா புரியும். பெரியவர்கள் போன பாதையில போவதும் அவ சொன்ன வார்த்தைய கேட்கணும். இது ஒண்ணுதான் பாரத தேசத்துக்கு ரொம்ப வசதியா இருந்தது. இன்னைக்கு போயிட்டே இருக்கு. பாரத தேசத்துக்கே ரொம்ப வசதி என்னன்னா, ஒவ்வொரு பையனையும் பொண்ணையும் அந்த பெரியவ வளர்க்கிற பார்த்தா
எப்பொழுதுமே அவளுடைய தூக்கமிலேயே இருந்திருந்த ஒவ்வொரு மனுஷனும் நமக்கு 40 வயசாச்சு 50 வயசாச்சுன்னு நினைக்காதீங்க. அது வயசுலயும் உங்களை பார்த்துட்டே இருக்கா. யார் பார்த்துட்டு இருக்கா? சின்ன வயசுல அம்மா அப்பா பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் வயதான பிறகு பெண் குழந்தையா இருந்தா மாமியார் பார்த்துட்டோம். ஆனா இருந்தா அவளை இன்னும் அம்மா அப்பா கவனிச்சுட்டு தான் இருக்கா. கடைசி வரைக்கும் உங்களுக்கு 60 வயசு ஆயிடுச்சுன்னா 80 வயசு தாத்தா அப்பா அவர்கள் தெரியுமா? அவங்க என்ன தெரியும் அம்பிங்க 60 வயசுலயே அம்பிங்க இவங்க எப்பதான் ஜீவம் கொண்டுட்டு வருது. ஆனா விவகாரம் என்னங்க, இவர் போற வழியா பாதையை நன்னா இருக்கான்னு கவனிச்சு அவர் முன்னாடி சொன்ன மாதிரி அதட்டி சொல்லாம இருக்கலாம். ஆனா இப்படி இருக்கணுமே அப்படின்னு சொல்ல அந்த ஒரு வார்த்தைக்கு மரியாதை உண்டு எல்லாரும். அப்ப நீ சொல்றது ஏதோ சரியா இல்ல போல இருக்கே அப்படின்னு சொன்னா அவன் என்ன இருக்கான், அவனுக்கு தெரியாது. நான் சொல்றேன் முதல்ல அப்படி சொன்னாலும் அப்புறம் எடுத்துக்கிறேன். ஓஹோ ஏதோ விஷயங்கள் சம்பிரதாய குடும்பங்கள்ல எத்தனை வயசானாலும் சரி அம்மா அப்பா சொன்ன மாதிரி கேட்கணும், அதுக்கு மரியாதை கொடுக்கணும். இன்னைக்கு கட்டாது. அதே போல மாமியார் மாமனார் இருந்திருக்காலும் இல்லையோ அதுக்கு மேல குருன்னு சொல்லுங்க. ஒரு விஷயமா இப்படி பண்றது தப்பு, இப்படித்தான் இருக்கணும். அப்ப உத்தவசனத்துக்கு மரியாதை கொடுக்கறதுங்கிறது இந்த தேசத்துல எல்லோருக்கும் நம்ம நடந்துக்கணும், எப்படி பழகணும், எப்படி போகணும், இவைகள்லாம் பெரியவர்கள் சொல்லிட்டு இருக்காரு. ரெண்டாவது அவ சொல்றது மட்டுமல்ல அவ போன பாதையில நம்ம போயிட்டு இருக்கோம். அவ என்ன வழியில போனாலும் அந்த வழியில போயிட்டு இருக்கோம். இதனாலதான் நமக்கு ப்ராப்ளம் வர்றதில்லை. இப்ப வரல கிராமாந்தரத்துல வயல் இருக்கும், அந்த வயலுக்கு பக்கத்துல வரம்பு இருக்கும், அந்த வரம்புலதான் நடந்து போவார். அது இங்க இருந்து அங்க போகணும்னா அந்த வரம்புல அப்படியே சுத்திட்டு போறதா இருந்தாலும் அதுலதான் போவார். என் வயல்ல இறங்கி போகக்கூடாத நீங்க போனே, அது கிட்ட வழியா இருக்கு. ஆனா என்ன ஆகுங்க, வயல்ல இறங்கி போனீங்கன்னா நடுவுல பாம்பு இருந்ததுன்னா உங்களுக்கு தெரியாது. கிராமாந்தரத்துல அது எங்க என்ன இருக்குன்னு தெரியாது. நடுவுல பூமியிலேயே கணவர்கள்லாம் இருக்கும், விழுந்துட்டீங்கன்னா உங்களுக்கு தான் தெரியாது. ஆனா இந்த வரம்புல போயிட்டே இருந்ததுன்னா ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அது முள்ளு கொடுத்தாது. மனுஷன் நடந்த பாதையில அது பில்லு முடக்காதான். அவ்வளவு நல்ல பசுமாடு நடந்ததுன்னா பில்லெல்லாம் முளைக்கும். மனுஷன் நடந்த பாதையில பில்ல முளைக்காது. அது ஸ்மூத்தா தான் இருக்கும். விவகாரம் முழுக்க அது வயசே போயிட்டு இருப்பான். ஏன்னா அந்த வரம்புலயே போயிட்டு இருப்பாங்கல்ல, அது மாதிரிதான் மனுஷன். எங்க அப்பா என்ன வழியோ அந்த வழியில் தான். ஒவ்வொரு ஆச்சாரத்திலையும் எங்க ஆட்ட வழக்கம் இது அப்படின்னு. இப்ப எங்க ஆட்ட வழக்கம் என்னன்னா கரைக்கு போய் எங்க ஆத்துல இல்ல, கோவில் எங்க ஆத்துல இதான் வழக்கமா வச்சுட்டு இருக்காளே தவிர பெரிய பண்ண பாதையை நம்ம எப்படி அவ ராமாயணம் படிச்சிருந்தோம். நீங்க படிக்கிறீங்களா? இல்ல தாத்தா படிச்சுட்டு இருக்க காலமுறைன்னா ஒரு சத்தியமாக தான் படிச்சு விட்டுதான் மற்ற காரியம் பண்றதுன்னு வச்சுட்டு நம்ம எடுத்துக்கிறோமோ அப்படின்னா. அதே போல பாகவதம் படிச்சுட்டு எங்கேயாவது உபன்யாசம் கேட்டு இப்பெல்லாம் கைது கிடையாது சார். எந்த காலமே போல ராத்திரி 2 மணிக்கு தான் வரும். அவருடைய காலம் மரம் போயிட்டே இருக்கான். இப்படித்தான் வாழ்க்கை போயிட்டு இருக்கேன். இவங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஒன்றும் கிடையாது. 60 வயசு ரிட்டையர் ஆனவர் உங்களுக்கு என்ன தெரியும்னா ஒன்றும் தெரியாது. காசு நிறைய இருக்கு, அதை அனுபவிக்கவும் முடியாது. ஏன்னா உடம்புல இருக்கிற சக்தி எல்லாம் போயிடும். ஏதோ பண்ணிட்டு இருக்கிறதுல என்ன லாபம்? அப்ப விவகாரம் என்ன தெரியல. எந்த வழியில போனாலோ அவ எந்த வழியை சொல்லி கொடுத்தாலோ அதை அப்படி அனுஷ்டானம் பண்ணணும். இப்படி இருக்குதுனால் நமக்கு ஏதாவது கஷ்டம் வந்தாலும் என்ன சொல்றது, இங்க வெளியில பண்ண வழியில பார்த்துட்டு இருக்கேன். இந்த கஷ்டம் தான் உங்களை ஒன்றும் தாக்காது. பதில கைத்தறி உபநிஷத்துல சொல்லும் பொழுதே எப்படி நீங்க இருக்கணும். ஏதத்திர பிராமணாசம் அர்ஜுன யுக்தாக யுக்தாக அலுஷா கர்மகாமாஸ்யோ ஏதாவத்தேரன். அவ எப்படி நடக்கிறாளோ அப்படியே நீங்க நடந்துங்கோ. இதுக்கு மாத்தியா நாளைக்கு மாத்தியா, இன்னைக்கு இதை பண்ணா நாளைக்கு இதை பண்ணலாம். கவலையே பண்ணாதீங்க. தர்மசாஸ்திரங்கள் உங்க ஊர்ல பெரியவா எப்படி பண்றா அப்படி பண்ணி போயிடுங்க. கடவுள் என்ன சொல்றாருன்னா பெரியவா போன பாதையில போன வளர்த்து 100 மார்க் அது தப்பா இருந்தாலும். ஏன்னா விவகாரம் என்ன சொல்றது, நிர்ணயம் பண்ணக்கூடியதான யோகியதை இவருக்கு இல்லைன்னு யார் நிர்ணயம் பண்றாலும் அந்த வழியில தானே போகணும். எங்க வீட்டுல பாம்பு பஞ்சாங்க சார்னா பாம்பு பஞ்சாங்கத்துல என்ன போட்டிருக்கோ அப்படியே பண்ண போட்டேன். அது தப்பா இருக்கு. திருக்கணிதத்தை பார்த்த கிரகணம் இப்பத்தானே வரணும்னு அதையே நீங்க பார்த்த உங்க ஊர் சம்பிரதாயம் நிலத்தியம் நாங்கெல்லாம் இப்படித்தான் இருக்கோம். ஆட்காருக்கு இல்லாத பாம்பு பஞ்சாங்க அப்படின்னா பாம்புதான். அது ரைட்டா பார்க்கலாம் பார்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னா சாஸ்திரம் தெளிவா
ஒழுங்கா போன பாதையில போங்க, உங்களுக்கு எப்பொழுதுமே ரட்சணம் உண்டு. யார் இப்ப என்ன ஆகும் தெரியுமோ, நமக்கு நம்ம போன பாதை சரிங்கிற ஒரு தைரியம் வரும். இப்ப அது இல்லையே, ஏதோ பண்ணிட்டு இருக்கோம் சார், இது ரைட்டா தப்பான்னு தெரியல, நான் பண்ணினது கை கொடுக்குமா கொடுக்காத அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வரவே கூடாது. நான் போன பாதை ரைட், நான் பண்ணினது ரைட், எங்க குரு சொன்னார் அப்படி பண்ணிட்டேன். அந்த தைரியமா ஒரு காரியத்தை பண்ணினேனால் அது நிச்சயமாக உங்களுக்கு மனசு தைரியத்தை கொடுக்கும். மனோதைரியம் தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் சமாதானம். நான் பண்றது ஒழுங்கா பண்ணிவிட்டேன், இதனால பகவான் கொடுக்க வேண்டியது அப்படின்னு நினைச்சு விடையிலையானால் நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். ஆகையால் விபத்தி அனுவர்த்தித்வம், இரண்டாவது காந்தம். புலநலக்க தெரியும். யாராவது சொன்ன டக்குன்னு கோவிச்சுக்கூட, யாராவது சொன்னா மனசு அங்கே போகணும் இங்கே போகணும் இந்த ஆளா பாயப்படுறதை நிறுத்திக்கணும். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா, நான் இதான் நம்பிக்கையோட இடத்துல வைங்க, பகவான் இடத்துல நம்பிக்கை வைங்க, ஆச்சாரிய இடத்துல நம்பிக்கை வைங்க, நிச்சயமாக. அதான் காந்தம்னு சொன்னா மனசை அடக்கிறதுன்னா புலன்களை அடக்கிறதுன்னு கட்டி போடுறதா. கட்டி எதை போடணும், கண்ணுக்கு கண்ணு கட்டி விடலாம், காதுக்கு வேணா பஞ்சு வச்சு அடைச்சு விடலாம், மூக்குக்கு என்ன பண்ணுவள், நாக்குக்கு என்ன பண்ணுவள், அது வாங்கி எது இருந்தாலும் ஒண்ணுமே நினைக்கிறதுக்கு முன்னாலே வாய போட்டு இது சாப்பிடலாமா சாப்பிடப்படாத யோசனையே பண்றது இல்ல. அது கண்ணுக்கு தெரிஞ்சதே எது வாயில போட்டுக்கலாம். இலையில போடுறதுக்கு முன்னாலே அடுத்தது 4 பேர் பரிமாறமே எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சாப்பிடணும்னு கிடையாது. கிறிஸ்துவதான் முதல்ல போட்டான், விவகாரம் போட்டுட்டேன். என்ன சுவாமினர், அந்த நாக்கு அவ்வளவு வேகமாக மனுஷனதுன்றது கட்டுப்பாட்டு இல்லை. நம்ம முன்னோர்கள் எல்லாத்துக்கும் கட்டுப்பாடுன்னு சொன்னால எதுக்காக சொன்னா, இதுக்காக உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது. எல்லோருடையும் சேர்ந்து ஒன்னா இருப்போமையானால், ஒன்னா ஒரு செயலை பண்ணுவோமையானால் நமக்கு நல்லது ஏற்படும், தைரியம் ஏற்படும், மனசுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும். அப்ப என்ன எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை தாங்கக்கூடியதான வலிமை உங்க மனசுக்கு வரும். இப்ப கஷ்டம் வராம உங்களால் தடுக்க முடியாது, ஆனா கஷ்டம் வந்து அந்த கஷ்டத்தை தாங்கக்கூடியதான வலிமை உங்களுக்கு கொடுக்கறது இந்த 2. எது, பெரியோர்கள் சொன்ன நடைய வார்த்தையை கேட்கறது, அவ சொன்னதான பாதைகளையே போறது, அதே போல புலன்களை அடக்கிறது. இது வேணும். இது இப்ப மாடர்ன் லைஃப்ல எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கலாம். எல்லாரும் என்ன நினைச்சிருக்கா, இப்ப எங்களுக்கு தான் பகவான் தனியாக ஒரு புத்தி கொடுத்திருக்காரு, அது வேணும். தெரியவானா அந்த டைம் வேற சார். அவளுக்கு கல்யாணம் பண்றதுக்கு எவ்வளவு டைம் இருக்கு தெரியுமோ அப்படிங்கிறாங்க. ரைட், அவன் சொல்றதுல சந்தேகம் இல்லை. ஆனா எவ்வளவு பொழுது நீங்க வேஸ்ட் பண்றீங்கன்னு தெரியறதோ இல்லையோ. உத்தியோகத்தில் இருக்கிறவர்களும் மீட்டிங் அனாவசியமா பேசிட்டு இருக்காத வேலை செஞ்சுட்டு இருக்கா, அது அவாவாடா கவனிக்கும். அதுக்குள்ள மாட்டிட்டோம் நம்ம, அது வந்து தப்பிச்சு வர முடியாது. ஆனா பெரியவர்கள் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு சமயத்துல அதை பண்ணணும்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம் மதியம். அது ஒரு எண்ணம் இருந்தாலே நிச்சயமாக நீங்க உங்களை சரிப்படுத்துவேன். உங்களை சரிப்படுத்திக் கொள்றதுக்கும் நல்ல காரியத்தை எல்லாத்தையும் பண்றதுக்கும் காரணம் வேற ஒண்ணும் இல்லை, உங்க மனசுல அதை பண்ணணுங்கிற எண்ணம் வேணும். இப்ப நம்ம என்ன பண்றோம், காலத்துக்கு தகுந்தா போல நம்ம இருப்போம் அப்படிங்கிற வழி வந்துட்டு, காலங்கிறது நீங்க சொன்னதுனால காலமா, நீங்க செஞ்சதுனால காலமா இல்ல, காலமே உங்களை மாற்றி வைக்கிறத. யாராவது காலத்தை இப்படி பண்ண அப்படி பண்ணு யாராவது மாற்றி இருக்கோம். பெரியவர்கள் எப்படி அவளுக்கு இந்த 24 மணி நேரம் தான், அவளுக்கு 48 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு இருந்தது இல்லையே. அது கூட இருந்தாலும் நமக்கு காசு மேல அவ்வளவு ஆசை. அது வேணும், எல்லா காசையும் சின்ன பிள்ளைய சம்பாதிக்கணும். உத்தியோகத்துல போராண்டிக்கே ஹவுசிங் லோன் வாங்கிவிடணும். இப்படித்தானே போறா ஜனங்கள். கொஞ்சம் 40-50 வயசுக்கு தானே ஒரு வீடு வாங்கிருக்கீங்க. சின்ன வயசுல யோஜனை பண்ணி பாருங்க. ஜனங்களுடைய பிரவருத்தி எப்படி இருக்க, எல்லாத்தையும் ஒரே நாள் சம்பாதிக்கணும், ஒரே நாள் நான் தான் பெரியவன்னு நினைக்கணும். இப்படி ஆசைப்பட்டு அதுக்கு பின்னால ஓடிட்டு இருக்கா, அதனாலதான் கவலைப்பட்டு இருக்கா. ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும், விபத்தி விபத்தி கஷ்டம் யார தொடாது அப்படின்னா, கஷ்டம் வந்தாலும் அதுல அடிச்சுண்டு போகாம இருக்கிறவன் யாரு, அனுவர்த்தித்வம் வர்த்தினம் காந்தம் கஸ்மை கமலா. இதுக்கு அடுத்தது இங்க கமலான்னு வேற யாரும் இல்ல, மகாலட்சுமி தாயாரு கிடையாது. கமலான்னு சொல்றதுக்கு என்ன, கமலான தாமரைன்னு ஒரு அர்த்தம், தாமரையில வீட்டில் இருப்பவன் அர்த்தம் லட்சணையா அம்பாள். மகாலட்சுமி தாயார் யார கண்டா ரொம்ப இஷ்டப்படுறான்,
தாயார் இஷ்டப்படுறாருன்னு என்ன அர்த்தம்? யாருக்கு நிறைய ஐஸ்வர்யங்கள் வருது. ஐஸ்வர்யம்னா பணம் காசு மட்டும் ஐஸ்வர்யம் இல்ல, அதை நினைக்கப்பட அஷ்டலட்சுமிகள் இருக்கு. முதல்ல தைரிய லட்சுமி, சந்தான லட்சுமி, அதே மாதிரியே மற்ற லட்சுமிகள் ஐஸ்வர்ய லட்சுமி, தனலட்சுமி, தானிய லட்சுமி, இவைகள்லாம் இருக்கு. ஐஸ்வர்யம்னா வெறும் காசு காசு ரூபாய் மட்டும் நினைச்சது அதுக்கு மேல சங்குச்சிதமான அர்த்தத்தை தான் நாம் சொல்கிறோம். ஆனா எல்லாமும் ஒரு மனுஷனுக்கு வரணுமே. ஆனால் ஐஸ்வர்யத்தை உட்பட ஐஸ்வர்ய லட்சுமி தனலட்சுமியை தான் நம்ம வசதியா நினைச்சிட்டு இருக்கோம். பழைய நாள்ல காசுக்கு மதிப்பு கொடுக்கல, அவ தானியத்துக்கு தான் மதிப்பு கொடுத்தா. ஒவ்வொருத்தர் ஆசையும் ஒரு ரூம் முழுக்க நின்று இருக்கும். பண்ணி பார்த்தீங்களா? நீங்க என்ன அப்பப்ப 5 கிலோ 10 கிலோ அவ்வளவுதான் வாங்கிட்டு வரேன், அதுக்கு மேல வாங்கினா கெட்டு போறது சாப்பிடுறோம். விவகாரம் ஒரு ரூம் நெல்லுக்கு நிறைய நெல்லு போட்டு அதை இருக்குப்பா. அப்ப எப்ப வேணும்னா அப்ப கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு அதை பத்தி அதை சாப்பிட்டுருப்பா. ஒரே இதுல 50 பேர் உங்க வந்தாலும் அவளை கஷ்டமே இல்லை சார். என்ன முன்னாடி நெல் இருக்கு, அதை எடுத்து குத்தி அரிசி ஆக்கி அன்னம் ஆக்கிடலாம். அதே போல என்னடா பின்னால புளிய மரம் இருக்கு, முருங்கை மரம் இருக்கு, ஏதோ ஒரு மரம் இருக்கு, அவ்வளவுதான். அவ்வளவு சுலபமாக எல்லாத்தையும் பண்ணிடுறது. காய்கறிக்காக அங்கே போகணும் இங்கே போகணும், வேற எக்கச்சக்கமா போயிட்டு சார் என்னால தாங்க முடியல. ஒரு கவலையும் இல்லாம இருந்துட்டா வாழ்ந்துட்டா. ஏன்னா எல்லாமும் சுத்தமா இருக்கு. அதே மாதிரியே இந்த ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது பணம்ங்கிறத ஒண்ணு வச்சிருந்ததுனால்தான் நமக்கு இவ்வளவு கவலையும் இருக்கு. காரியம் இருந்தது, மற்ற பதார்த்தங்கள்லாம் இருந்தது. எங்கே போனாலும் யாராலையும் நிறைய பால் இருந்தது. ஒரு பசுமாடம் 2 பசுமாடம் இருக்கும். பசுமாடு இருந்ததுன்னா ஒரு கவலையும் உங்களுக்கு இல்லை. பால் இருக்கா, கயிறு இருக்கா, வெண்ணெய் வருதா, நெய் வருதா, வேற என்ன வேணும் உங்களுக்கு? மோர் இருக்கா, வேற ஒண்ணும் இல்லைன்னா மோர் இருக்காதான் விடலாம். ஊருக்கா சாப்பிட கடைகள் நீங்க என்ன சாப்பிடுற? இது விசேஷமான அது இதுங்கிற தினத்தோறும் நம்ம சாப்பிடறத பார்த்து பாருங்க. ஏதோ ஒரு பதார்த்தம், அதுக்கப்புறம் நம்ம வந்து சாதம் 3 சாதம் தானே. அதுக்கு ஒரு 10 மாடம் 2 பசுமாடம் ஆக்குறதுனா என்ன? அதோட மட்டும் இல்ல, கிராமத்துல யாரும் பாலை விற்க மாட்டான். ஏன்னா அவாவாத்திலையும் இருக்க நமக்கு வேணும்னா பக்கத்துல கொஞ்சம் பால் வாங்கிட்டு வந்துருவா. அவ்வளவுதான் விவகாரம் முழுக்க. இப்படி செல்ஃப் கண்டெய்னா இருந்தது நம்ம நாடு, கிராமங்கள் எல்லாம். இந்த லட்சுமிங்கிறது தனலட்சுமி தானியலட்சுமி இவைகளோடு சேர்ந்து அத்தனையும் இருந்தது. இப்படிப்பட்டதான் லட்சுமி நமக்கு வரணுமையானால் என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், அது எப்ப எதை பண்ணினா வரும்? கமலாது நீங்க தூ கனியப்படலாம். அனலசித்தாய நிதிவருத்தாய அனலசித்தாய அலசம்னு என்ன சேர்ந்தே இருக்கா. இந்த செல்வியறியா இருக்கணும் ஒரு காரியமும் நடக்காது சார் வாழ்க்கையில. உங்களோடையே பிறந்ததுக்கு அந்த செல்வியறி தனது எல்லோரோடையும் உங்களோட உங்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கு இல்லையான்னு கேட்கறேன். எல்லோருடையும் மனுஷனா இருக்கிறப்ப மனுஷனோட சேர்ந்து பிறந்தது செல்வியறி தனம். அது எப்படி ஆலத்தியுமே மனுஷானாம் சரீரத்தோ மகான் பகும். சரீரம் இன்னைக்கு பிறந்ததோ அன்னியோட அவனோட சேர்ந்து பிறந்தது இந்த லேசினஸ். அந்த லேசினஸ் பாருங்க, இதனாலதான் மனுஷன் சீக்கிரமா எழுதுங்க. காலம் ஆரம்பிக்காது. எப்ப எழுதுக்கணும்? நீங்க எத்தனை கஷ்டம் இருந்தாலும் காலமே 5 மணிக்கு எழுதுங்க. அதுக்கு மேல படுத்துட்ட அப்ப என்ன? சூரியோதயே கஷ்டமையே பிதாயினம் விமுஞ்சதி ஸ்ரீ ரவி சக்கரபாணினம். மகாவிஷ்ணுவா இருந்தாலும் சூரியோதய சமயத்திலையும் சூரியாஸ்தம சமயத்திலையும் யார் படுத்துட்டு இருக்கானோ அவளை விட்டு போயிடுவாங்க. மகாவிஷ்ணு தாயார் முடிக்காது. அந்த அம்மா சூரியோதய சமயத்துல தூங்கப்படாது, படுக்கப்படாது. 1 மணிக்கு முன்னாலேயாவது எழுந்துக்கணும். 5 மணிக்கு எழுந்து ஸ்நானம் பண்ணி சொல்றதுக்கு 7 மணிக்கு ஸ்நானம் பண்ணி ஒரு கல்யாணம் முடிஞ்சது. உங்களை 10,000 ஜபம் பண்ண எவ்வளவு முடியுதோ அவ்வளவு ஜபம் பண்ணுங்க. அந்த சமயத்துல ஃப்ரெஷ்ஷா இருந்ததுன்னா அப்ப நீங்க பண்ணியிருந்தாங்க எல்லா செயலும் நன்றாக அமையும். ஜபம் பண்றீடா, புத்தகத்தை படிக்கிறீடா, வேற எதை பண்றீடோ பர்ஃபெக்டா அப்ப பண்ண முடிக்கலாம். ஏன் தெரியுமோ? பிரசுத்தியும் சாந்தமா இருக்கு. ஒரு 6:30 மணி 7 மணி ஆகட்டும், ரோட்ல பாருங்க எத்தனை பஸ், எத்தனை சவுண்டு பொல்யூஷன் எக்கச்சக்கமா இருக்கிறது. ஒரு 7 மணிக்கு மேல யாருமே ஒரு 5 to 6 மணி வரைக்கும் எவ்வளவு சாந்தமா ஆனந்தமா இருக்கு.
மனுஷன் எப்ப எழுந்துக்கணும்னு 5 மணிக்கு எழுந்துக்கணும். இன்னும் மருத்துவம் கருத்து அது அநியாயம் பண்றது 3 மணிக்கு எழுந்துக்கணுங்கிறது. அது நிச்சயமா யாரும் பண்ணவே மாட்டேன். நீங்க எழுதுமான்னு தெரிந்து போயிடுவாங்க. அவர் 9 3 மணி வரைக்கும் தூங்கணுங்க. 6 மணி நேரம் தான் அவங்க மனுஷனுக்கு தூக்கம். ராத்திரி 9 படுத்துருந்து காலமே 3 மணிக்கு எழுந்தோம். அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. 10 மணிக்கு படுத்திருந்தா 4 மணிக்கோ 5 மணிக்கோ எழுந்தா பரவாயில்ல, இது வீட்டுக்குதான் பண்ண முடியும். ஆனா 5 மணிக்கு மேல படுத்துக்கிறதுங்கிறத டைம் வேஸ்ட். ஒரு மனுஷனுக்கு 6 மணி நேரம் தூக்கம் சவுண்டு போகும். அதான் வரலையே சார், உங்களுக்கு வராம இல்ல, 65 70க்கு மேலதான் வராது. அது வரைக்கும் சாதாரணமா வரும். என்ன பண்ணணும்னா சிரமப்படணும். நமக்குதான் அது இஷ்டமே இல்லையே. ரொம்ப பேர் எந்த டாக்டரை கேட்டாலும் சிடென்டரி ஹேபிட் அப்படிங்கிறான். நியாயமா அவர் தான் உட்கார்ந்துட்டே இருக்க. நானும் பார்த்தேன், காலையில 3 மணி நேரம் சாயங்காலம் மணி நேரம் உட்கார்ந்தே இருந்துட்டு அசையாம உட்கார்ந்து இருக்கிறது அவர்தான். ஆனா எல்லாரையும் சொல்றது இன்னும் ஒரு வேலையும் பண்ணலையோ, டாக்டர் பிடிக்கலையோ, அவர் வேறா இல்ல. நம்ம சொல்றதுக்கு முன்னாடி நம்ம பண்றோமா பாக்க அவ்வளவுதான். விவகாரம் என்னன்னு ரொம்ப பேர் பாருங்க, இந்த லேசினஸ் ஒண்ணு இருக்க பார்த்தா இது சேவை இருக்கணும். அது அதோடய வந்து இது நமக்கு எப்படி தெரியும்னு கேட்கிறேன். ஏதாவது ஒரு லெட்டர் வந்தா எழுதி போடுவோம் நினைக்கிறோம், ஒரு 10 நாள் ஆகும் பதில் சொல்றேன். ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணணும்னு நினைச்சிருக்கோம், அது பண்ணிட்டு இருக்கோமா பண்றதுக்கே ஒரு 10 நாள் ஆகும். அதைக்கு மேல வந்துடும், ஐயோ வந்துருந்தேன்னு பண்றதே தவிர இது நம்மளே நம்ம கவனிச்சிடணுமே தவிர உங்களை சேர்ந்தேன்னு இன்னொருத்தன் சொல்லி நடக்காது. ஏன்னா என்னுடைய சேர்ந்தேன்னு எனக்கும் தெரியாது, இன்னொருத்தனுக்கும் தெரியாது. கடைசியில ஏதாவது ஒரு காரியம் முன்னாடியே பண்ணியிருக்கலாம் அப்படின்னு இருந்து தலைக்கு மேல வந்ததுல அவசியம் பண்ண வேண்டியதான நிர்பந்தம் வருது பார்த்தா. இதனாலதான் தெரியுது மனுஷனுக்கு சேர்ந்தே இருக்காங்க. அது இல்லாம இருக்கு. மார்பிதாயருக்கு பிடிக்காததான காரியம் என்ன, சேர்ந்து எரிஜனம் ஆனந்தாயா. அதுக்கப்புறம் நீதி விருத்தாயா, நீதி விருத்தா எத்திக்ஸ் எப்படி சொல்றதோ அப்படி நடந்துக்கணும். இதுக்காகத்தான் நீதி சாஸ்திரங்கள் நிறைய இருக்கு. எல்லா புராணங்களையும் நீதி சாஸ்திரம் நீங்க எப்படி வாழணும்னு சொல்றது. அதே வழியா பக்தர்கள் நீதி சாஸ்திரம் எழுதியிருக்கார். அதை போராத குறைக்க ஒரு பர்வா முழுக்க பாரதத்தை வந்தான் சொல்லியிருக்கார். அனுசாசனிக்க பர்வா அனுது. அந்த அனுசாசனிக பர்வா முழுக்க சாந்தி பர்வா அனுசாசனிக பர்வான்னு 2. இதுல சாந்தி பர்வாங்கிறது முதல்ல இருக்க வாசிக்கிறாரு. அண்ணன் சொல்லி சண்டை வரணும் சொல்றான். இப்ப வாசிக்காத வீட்டுல சண்டையே இல்லையோ, அவதான் நிறைய சண்டை போட்டுருக்கான். இவனால வாசிட்டு சண்டை போடுறான், அவன் வாசிக்காம சண்டை போடுறான். இதுனா இந்த கவலையே வேண்டாம் உங்களுக்கு. ஏன்னா இருக்கிறதே ஒத்தம் தானே, அண்ணாவாச்சு தம்பியாச்சு. ஆனா ஒண்ணு ஒரே உதவுதான். அதனால தாராளமா வாசிக்கலாம். ஆனா பாரதத்தை வாசிக்கிறதுன்னு எப்படின்னா, பாராயணமா யார் வாசிக்கிறாளோ அவ ஆதி வருவாள் வந்து வாசிக்கிறார். நாம தான் அப்பப்போ ஒரு புத்தகத்தை பார்க்கிறவாளுக்கு ஆதி வருவாள் வந்து வாசிக்கிறோம். எங்க இஷ்டமா இருந்தா அங்க வாசிக்கிறோம். ஆனா அதுக்குன்னு ஒரு பாராயண கிரமமா வாசிக்கிற பார்த்தா அப்படி வாசிக்கிறவா ஆதி வருவாள் வந்து வாசிக்கிறது சம்பிரதாயம் இல்லை. அது எங்க இருந்து வாசிக்கணும், சாந்தி பருவாவில் வந்து வாசிக்கணும். சாந்தி பருவா வரைக்கும் வாசிச்சு விட கடைசியில சாந்தி பருவா வந்து நிறுத்திக்கணும். அதே போல பிரவச்சனம் பண்றதும் சாந்தி பருவாவில் வந்து ஆரம்பிச்சு சாந்தி பருவாவில் முடிக்கணும். யாருக்கு எல்லோருக்கும் இல்ல. அது சங்கல்ப பூர்வகமாக பாராயணம் பண்றேங்கிற வாழ்க்கை. அதுல சாந்தி பருவாவில எல்லா விதமான தர்மங்களும் சொல்லி, தர்மங்கள் என்ன, ராஜ தர்மம் என்ன, பிராமண தர்மம் என்ன, வர்ணாசிரம தர்மம் என்ன, ஸ்ரீ தர்மம் என்ன, சன்னியாசி தர்மம் என்ன, இப்படிப்பட்டதான தர்மங்கள் நிறைய யாராருக்கு எது எப்படி அவ வாழ்க்கையில் அமைச்சுக்கணுங்கிற விவகாரம் முழுக்க சாந்தி பருவாவில் இருக்கு. அப்பதான் மனசாந்தியா வாழலாம்னு. அதுக்கப்புறம் அனுசாசனிக பருவாவில் நீதியை சொல்லியிருக்கு. எதிக்ஸ், மாரல் இவைகள்லாம் சொல்றது அனுசாசனிக பருவா. அந்த அனுசாசனிக பருவால ஒவ்வொரு நீதிக்கும் தனித்தனியே ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சுட்டார் பீஷ்மாச்சாரியா. பக்கத்துல கிருஷ்ண பரமாத்மா நிற்கிறார். அவர் எல்லாத்தையும் கவனிச்சு இருக்கார். விவகாரம் முழுக்க அடாடா இத்தனை நாள் போட்ட விட்டுதான் இவர்கிட்ட கதை கேட்கறாங்கன்னு. கதை கேட்கறதுங்கிறது கதை சொல்றதுங்கிறது ஒரு ஆர்ட். சில பேர் சொன்னா அதுக்கு கண்ணு காது மூக்கு நாக்கு வச்சனால என்ன அடுத்தது என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ அப்படின்னு கேட்கறா போல கதை சொல்ற பார்த்தா. அது மாதிரி பீஷ்மாச்சாரிய அந்த விஷயத்தை ரகசியமாக யாருக்கும் தெரியாம கதை வழியாக உள்ள போக்க கொள்கிறார். உத்தவமான கிரந்தம் அப்படி. அது நீதி விருத்தியா இவன் அந்த எதிக்ஸ்
மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப இஷ்டமா என்ன பண்ணும், நிறைய ஐஸ்வர்யங்கள் வந்து சேரும். கமலாது அனலச சித்தாய நிதித்தாய படிக்கிறது அனல சசித்தாயான்னு படிக்கிறது. அனலச சித்தாயா, அனலசம்னா சேந்திரத்தனம் இல்லாதான சுறுசுறுப்பா இருக்கிறவன் அது வேணும் சார். எல்லா வீடுலையும் மனிதனுக்கு சுறுசுறுப்பு இருக்கிறான். ஒரு தீர்க்கத்தை கொண்டு வாங்க, இவனே தீர்க்கத்தை கொண்டு வந்துருவான். அவ்வளவுதான். ஏன்னா அந்த மாதிரி எழுதுன போய் அங்க போய் வரத்தை கொள்ள அது கூட நடுவில் ஏதாவது வரும். டிவி பார்த்துட்டே ஒரு 10 நிமிஷம் தீர்க்கம் தானே கேட்டார். இது என்ன கொஞ்ச நேரம் காத்து இருக்கணும், இதுக்குள்ள பிராணம் போயிட்டு ஆரம்பிக்க அது விவகாரம். அப்படி சொன்ன பேச்சு கட்டணம் பண்ணிவிடணும். சில பேர் பெரியவர்களுக்கெல்லாம் இது ஒரு வீக்னஸ். ஏதாவது ஒண்ணு சொன்னான்னு வச்சுங்களேன், அது அப்பவே அவளுக்கு பண்ணிவிடலாம். அந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சுன்னா கொடுக்க மாட்டாங்க வாரம் முழுக்க. இது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கலாம். பெரியவர்கள யாரும் இல்ல, 80+ வச்சுக்கோங்க, நாமதான் பெரியவான்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பெரியவாளுக்கெல்லாம் ஒரு சுபாவம் என்னன்னா, சின்னவாள் சொன்னதுமே ஏன்னா அதுக்கப்புறம் பண்ணுவாள் பண்ணக்கூடாதா பண்ண மாட்டாளோன்னு காண முடியாது அவளால். இந்த சுறுசுறுப்பு இருக்கணும். சொன்னதையே கட்டணை பண்ணிடணும்னு எதிர்பார்ப்பானா அவ. அதனால இது நல்லா இருக்கும். மகாலட்சுமி தாயார் யார கட்டணம் விட்டுருவான். இது ஞாபகம், நம்மகிட்ட நிறைய காசு இருக்கு, இது 10 கலரை நம்ம சாப்பிடலாம் சார், அவ்வளவு சம்பாதிச்சு வச்சுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறா. ரொம்ப பேர் ரொம்ப தப்பு. காசு வரதும் வேகமா வரும், போறதும் எப்ப போறதுன்னு தெரியாது. அவெல்லாம் பரம்பரையா பணக்காரான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தா ஒண்ணு ஞாபகத்துக்கா, நீங்க இன்னைக்கு பண்ணக்கூடியதான ஜபமானது இன்னைக்கு மட்டும் உங்களை மட்டும் காப்பாத்தல. சாஸ்திரம் என்ன சொல்றது, 3 தலைமுறை வரைக்கும் அது சகாயப்படுத்தலாம். நீங்க இருக்க உங்களுடைய குழந்தை, உங்களுடைய பேரும், உங்களுடைய பொண்ணு பேரும், அது வரைக்கும் நீங்க பண்ணிருந்தான ஜபமும் நல்ல காரியமும் காப்பாற்றும். அதுக்கப்புறம் என்ன, அதுக்கப்புறம் அவாவாளுக்கு எவரைக்கு வர எவனாது. ஆக நம்ம பண்றதுன்னு சொல்றோம், ஏதோ ஒரு பூஜை பண்ணிட்டு இருக்கேன், 4 பேருக்கு தானம் பண்ணிட்டு இருக்கேன், 4 பேருக்கு ஏதோ நல்ல சத்பாத்திரமா பார்த்து ஏதோ சகாயம் பண்ணிட்டு இருக்கேன். இவைகள்ல நம்ம என்ன சொல்றோம், யார் பண்றாரோ அவளுக்கு தான் பலம், யார் பண்றாரோ அவளுக்கு பலம்ங்கிறதுல சந்தேகமே கிடையாது. பகவானுக்குத்தான் பலம். ஆனா பைப்ராடக்டா சில பலம் வருது பார்த்தீங்களா, இது ஆபஸ்தம் சொல்றப்ப ஒரு அழகா சொல்றாரு. ஏதா ஆம்பரையே நிமித்தே, பழத்துக்கா மாமரத்தை வச்சாலும் எனக்கு பழத்துக்காகத்தானே வச்சிருக்கேன், நான் பழம் தான் கொடுத்தேன், மாமரம் கொடுக்க மாட்டேன் சொல்றதா, மாங்காய் நான் கொடுக்க மாட்டேன் பறிக்கப்படாது அப்படிங்கிறதா, மாம்பழத்துக்காகத்தானே என்ன வச்சா நான் நிழல் தர மாட்டேன்னு சொல்றதா, மாவளை பொறுத்து தோரணம் கட்டுறோம் என்ன சொல்லி இவ்வளவு உபயோகப்படுறதுன்னா, பழத்துக்காக வச்சாலும் இது எல்லாம் எப்படி உபயோகப்படுறதோ அதே விதமாக நீங்க பண்ணக்கூடியதான நல்ல காரியங்களும் தானங்களும் மகான்களை தெரிவிக்கிறதும் இவை எல்லாம் உங்களுக்கு மட்டும் இல்ல 3 தலைமுறை காப்பாற்றும். அதே போலவே நீங்க பண்ற காரியம் புண்ணிய காரியமா இருக்கோ இல்லையா, புண்ணிய காரியமான என்ன அது சார், உங்க மனசுல இருக்கிற பாப்பம் எல்லாம் போயிடும். பாப்பம் போனப்பறம் உங்க மனசு என்ன ஆகுது, சுத்தமாகுது. சுத்தமாகும் பொழுது நீங்க பண்ணின கர்மாக்கள்லாம் என்ன ஆகுது, அதிகமான பலத்தை கொடுக்குறது. எப்படி அதிகமான பலத்தை கொடுக்கறது, கற்பனம் பண்ணி பிரார்த்தம் பண்ணி இவைகள்லாம் என்ன சாதாரணமான மனுஷன் பண்றதை விட இவன் பண்ணினதுக்கு பலம் ஜாஸ்தியாது. அப்பாவுக்கு 1000 ரூபாய் அக்கௌண்ட்ல விடணும்னா நீங்க பண்ணீங்கன்னா 10,000 ரூபாய் விடாது. ஏன்னா ஜபம் பண்ணி மனசு சுத்தமா இருக்கு. விவகாரம் என்ன, நீங்க பண்ணக்கூடியது உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க அப்பாவுக்கும் அப்பாவுக்கு அப்பாவுக்கும் அவர் அப்பாவுக்கும் உபயோகப்படுறது. மேல 3 தலைமுறை, கீழே 3 தலைமுறை. ஏன்னா ஆபத்தமாம் லோக 7 தலைமுறை காப்பாற்றுறதுங்கிறதா இல்லையா, 7 தலைமுறை ஒரு 7 தான். உங்களுக்கு மேல உங்களுக்கு கீழே, மேல 3 கீழே 3, ஒரு தலைமுறை 7 தலைமுறை காப்பாற்றுறது நீங்க பண்ணியிருந்தாங்க. ஜபமும் தானமும் நல்ல காரியம். கோவிலுக்கு போய் அப்பாவை பார்த்து வந்து நல்ல காரியம் பண்ணு, 4 பேருக்கு சகாயம் பண்ணு, வேதாத்தியனம் பண்ணவளுக்கு சகாயம் பண்ணு, இதெல்லாம் அவ திருப்தி அடையலாங்கிறது அப்படி இருக்கட்டும். இது என்ன, உங்களுக்கும் பலத்தை கொடுக்கறது
உங்களுடைய முன்னோர்களுக்கும் பலத்தை கொடுக்கறது, உங்களுக்கு பின்னால இருக்கிறவாளுக்கும் பலத்தை கொடுக்கறது. அதுக்காக என்ன பண்ணணும், நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஓஹோ சௌக்கியமா இருக்குது 4-5 தடவை அவ பணக்காரன், எல்லாம் பணக்காரர்கள் ஒரு ஸ்டேஜ்ல இருந்த போது இருந்து எல்லாம் போயிடுச்சு சார். என்ன ஆச்சுன்னு அதை ஒழுங்கா பண்ணல. அதான் பெரியவர்கள் பண்ண காரியத்தை நம்ம பண்ணணும். பண்ணாத பண்ணணும் எங்காவது வழக்கம் இருந்தா வழக்கம் இல்லையேன்னு சொன்னதுல வழக்கம் எடுத்துக்கோம். நல்ல காரியம் எது இருந்தாலும் பண்ணலாம். உங்க பரம்பரையில காதி சாப்பிட வழக்கம் இல்ல, தாத்தாக்கு தாத்தா சாப்பிட்டாரா அதை மட்டும் எடுத்துருக்கோம். இதை மட்டும் கேட்கறது இல்லை சார். அதுல மட்டும் எங்களுக்கு வழக்கம் இல்ல, பொது வைக்கிறதுக்கு வழக்கம் இல்ல. இப்படி இது கறி விடுறோம் ஏன்னா அதெல்லாம் வச்சிருந்தவங்க நடுறது கேட்டா வேண்டாங்கிறோம். நல்ல காரியம் எதுவா இருந்தாலும் பூஜை மட்டும் பண்ண ஆரம்பிக்கிறோம். பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கட்டும். எப்ப பண்ணணும்னு எண்ணம் இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு இல்லைன்னா ஒரு 10 வருஷம் ஆனாலும் சரி பண்ண தொடர்ந்து வேணும் இல்லையா. அதான் முக்கியம். ஒரு மனுஷனுக்கு இந்த பணம் இருக்குன்னு நினைக்கிறதுனா அது எப்ப போகும்னு நினைக்காது. ஒரு பெரியவர் சொல்ற கலிங்கின விலக வேண்டும் கதராசபதி வேளாம்பழம் இருக்கிறதுல இந்த வேளாம்பழமானது உள்ள அதுக்குள்ள நல்ல பொருள்லாம் இருக்கும். அது பழமா இருந்து சாப்பிடுறதுல ரொம்ப நல்லா இருக்கும். அது பழமா இல்லாம காயா சாப்பிட்டோம்னா ஒரே இரும்பு வந்துடும். அது பழமா இருக்குன்னு அந்த பழம் வந்தப்போ அந்த வேளாத்தோட சாப்பிட்டோம்னா அதுக்கு ரொம்ப விசேஷமா சொல்லியிருக்காரு. என்ன ஞாபக சக்தி வளருமா அந்த வேளாம்பழத்துக்கு. அதனாலதான் பிள்ளையாருக்கு நீங்க பண்ணிருக்கேன். வேளாம்பழத்தை நிகழ்ச்சி பிள்ளையாருக்கு வேளாம்பழம் ஏன்னா ஞாபகத்துல இருக்குன்னு நினைச்சான். இல்ல, பிள்ளையாருக்கு 2 சக்தி இருக்கு. அதான் நாங்க ஆசிரியர் சொல்றோம். சித்தி புத்தி. காரிய சித்தி, காரிய அனுகூலமான புத்தி. அந்த 2ம் பேர் பெருசா இருந்துன்னு குறைச்சு சின்னதா கூப்பிடலாம். வெங்கடேஸ்வரான்னு பேரு ரெகுடுன்னு கூப்பிடலாம். அர்த்தம் இல்லாத வார்த்தை. நாராயணன் பேரு நானூறு கூட்டா, சத்யபாமான்னு பேரு பாமான்னு கூட்டா. இதெல்லாம் பெருசா இருந்ததுன்னா அதை குறைச்சு சின்னதா கூப்பிடலாம் இல்லையா. அதே போல காரியானுகூல புத்திங்கிறது வெறும் புத்தின்னு தான். அதே போலயே காரியானுகூல சக்தி இருக்கே அந்த சித்தி, காரிய சித்தி. நீங்க எடுத்துள்ளதான எல்லா காரியத்தையும் சித்தி பண்ணக்கூடியதான சக்தி ஒரு இடத்துல இருக்கு. அதுக்கு தகுந்ததான அறிவை கொடுக்கக்கூடியதான சக்தி அவருக்கு இருக்கு. ஆகையால்தான் அவர் சித்தி புத்தின்னு 2ஐயும் சேர்த்து அது என்ன மகாகணபதியுடைய ஆட்டக்காரியில் இருக்கு. இந்த புத்தியானது வளர்றதுக்கு புத்தியில 2 இருக்கு. ஒண்ணு மேகா சக்தின்னு பேரு, ஒண்ணு பிரஜா சக்தின்னு பேரு. மேகா சக்தி ரிலேட்டிவ் கெப்பாசிட்டி ஐக்கியூன்னு நீங்க சொல்றேன். இன்னொன்னு சொல்றது பிரஜா சக்தி, இதுக்கு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்றேன். இப்ப நம்ம எல்லாம் வார்த்தையெல்லாம் மாற்றி விட்ட மாட்டேன். இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் என்னன்னா சமயத்துக்கு இருந்தா போது அது சமாதானம் அப்ப வரும். அது முன்னாடி யோசனை இதுன்னு மணியில வராது. கஷ்டம் அதுக்கு தோணும். அந்த சமயத்துல தோணி குயிக்கா தோணி முடிச்சிருக்கா. இது பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். இது பிரஜான்னு பேர். இந்த மேகா சக்தின்னு இருக்கிறதுல 10,000 பக்கம் இருந்தாலும் எவ்வளவு வாசிச்சாலும் அந்த கஷ்டமா ரீகால் மெமரி போட்டா வந்துடும். இந்த 2 சக்தியும் மகாகணபதி கொடுக்கிற. அது என்ன அந்த வேளாம்பழத்துல அந்த சக்தி இருக்கான். அதனாலதான் வேளாண் பழமா சாப்பிடணும்னு சொல்லுது. இது என்ன பண்ண யானை வேளாம்பழம் சாப்பிடும். வேளாம்பழம் சாப்பிட்டா அடுத்த நாள் அதெல்லாம் கடிச்சு உடச்சு எல்லாம் சாப்பிடாது. காமெல்லாம் அந்த மேல ஓட எடுத்து உள்ள இருக்கிற அந்த இதை எடுத்து அதுக்கு வெள்ளத்தோட கலந்து அதுக்கப்புறம் நீங்க சாப்பிடாது. அதெல்லாம் அப்படியே உள்ள கழிவிடும். அடுத்த நாள் அப்படியே வெளியில வரும். அதை உழைச்சு பார்த்தா உள்ள ஒண்ணும் இருக்காது. இது விவகாரம் பொழுது என்னன்னா பழம் பழமாகவே உள்ளவே பழமாக வெளியில வந்ததுமே என்ன பார்த்தேன்னா அதுக்குள்ள இருக்கிறது ஒண்ணும் இல்லை. அதே போலதான் ஜமீன்தார் வம்சமா இருக்கும், சௌக்கியமா இருந்துட்டு இருப்ப. ஒரு நாளைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாது, ஒண்ணுமே இல்லைன்னு எல்லாம் நிறுத்தி ஆயிடுச்சு, ஒண்ணுமே இல்லை வெளியில் இருக்கிற. ஏன் அனுஷ்டானத்துல போயிட்ட பேசித்தான் இருக்கான். 4 பேர் மனசு லோகம்படி பேசுவா. அது என்ன பண்ணணுமோ என்ன சகாயம் பண்ணிட்டு இருந்தா மனுஷா சகாயம் பண்றத நிறுத்திட்டா. அதனால ஆகையால் காசு எப்ப வரும் எப்ப போகும் நினைக்காதீங்கோ. எப்பாவது போயிடலாம். காரணம் என்ன, அந்த 3 தலைமை வரைக்கும் நீங்க பண்றது அப்படியே இருக்கு. அதுக்கு பின்னால் அவ பண்ணினா உண்டு இல்லைன்னு இல்லை. அதனாலதான் நம்ம ஊர்ல என்ன பண்ணிருக்கா, நீங்க முதல்ல உங்க பசங்களை ட்ரெயின் பண்ணணும் நல்ல வழியில. நம்ம பூஜை பண்றது ஒரு வழக்கம். அப்பா என்னன்னாலும் பூஜை பண்ணிவிட்டுதான் போகணும். பகவானுக்கு 2 புக்குமாவது போட்டுவா, ஒரு நமஸ்காரமாவது போட்டுவா. வெளியில போற
நமஸ்காரம் பண்ணிட்டு போ, கோவில போய் ஒரு எட்டி பார்த்துட்டு போ. இதெல்லாம் ஏன் சார் சொல்லிக் கொடுக்குறேன்? மேஜர் ஆயிட்டாலும் அவளுக்கே இந்த மேஜர் ஆயிட்டா அவன் கதை அவளுக்குன்னு நினைக்கிற நாடு இல்லை நம்ம நாடு. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒவ்வொன்றும் நம்ம எப்படி பண்றோமோ, நம்ம முன்னோர்கள் எப்படி பண்ணினோமோ அப்படியே பண்ணணும்னு நினைக்கிறதுனால்தான் க்ஷேமமா இருக்கு. ஆகையா இப்படி இருக்கிறவள யாரு அப்பா சீக்கிரமா விட்டுருவா. குரு சுர நிந்தா கரஞ்சம் பிராமணால நிந்த பண்ணப்படாது. ஏன்னா பிராமணான்னா யாருன்னு வேதாத்தியனம் பண்ணினவா, சதாசாரத்தோடு இருக்கிறவா, அவாதான் பிராமணன். சர்வதா சர்வகாலமும் ஆச்சாரத்தோடய இருந்து வேதோக்த கர்மத்தை பரிபாலனை பண்ணிட்டு யார் இருக்காளோ அதை எடுத்து சொல்லிட்டு யார் இருக்காளோ அவளுக்கு திரிகாள். ஆயால் திஜஸ்ரேகாளா இருக்கிறவாள வைக்கப்படாது. முடிச்சா சகாயம் பண்ணுவா, இல்லைன்னா இருக்கோ ரெடியாகிக்கோ. குரு குரு நின்ற பண்ணினால் அவளுக்கு காசு நிற்காது. குரு நின்ற பண்ணப்படாது. குருன்னா யாருன்னா குபோரோ கெண்டகாரஸ்ய ருகார சன்னிவர்த்தக அந்தகார நிரோதித்வா குரு நிச்சயதே அப்படின்னு நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த உள்ளு கிட்ட போக்கடிக்கிறவர் அவரை நிந்த பண்ணக்கூடாது. குரு நிந்த பண்ணக்கூடியதான சந்தர்ப்பம் வருமாங்க. 4 பேர் இருந்தா ஒருத்தரை பத்தி இன்னொருத்தரை பத்தி சொல்லிட்டே இருப்பா உலகத்துல. அவங்க குரு இப்படி, அவர் மேலதான் அபிமானம், இவர் மேல அபிமானம், ஏதாவது சொல்லிட்டு இருப்பா. அப்படி இருக்கக்கூடாது. யாரு எது சொன்னாலும் குரு நின்ற காதால கேட்கக்கூடாது. எனக்கு எங்க குருவுக்கும் அவ்வளவுதான் சம்பந்தம், இன்னொருத்தருக்கு நடுவுல இடம் இல்லை அப்படின்னு ஒரு தைரியமா இருக்கணும். அர்ஜுனனுக்கும் ஏகலவியருக்கும் சண்டை வந்துட்டு பார்த்தீங்களா, அவன் 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கவே இல்லை. என்னைக்கோ ஒரு நாள் குரு சொல்லியிருக்காரு, துரோணாச்சாரியார் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உனக்கு சொல்லியிருக்கேன், நீ நல்லா படிச்சிருக்கே உனக்கு சொல்லிக் கொடுத்தேன். இது என்ன தப்பான விஷயம்? எல்லாத்தையும் கரெக்டா தான் சொல்லிக் கொடுத்தாரு. ஆனா என்ன ஆச்சுன்னா, யாரோ வந்து சொல்ற காத்துல ஒரு வேலை இருக்கான், அவன் எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு இருக்கான், உன்னை விட வசதியை பண்ணாமோ அப்படின்னு யாரோ சொன்னார். இத பார்த்துட்டு வரணும்னு வேலைகள்னு எல்லாத்தையும் விட்டு விட்டு போனான் அர்ஜுனன். போய் பார்த்தா நிஜமாவே அவன் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு என்னன்னா வேற வேலை இல்லை, காலம்பரை எழுது அவங்க பிராக்டிஸ் பண்ண வேண்டியதுதான். அர்ஜுனன் எப்படி இவாளோட பேசுறது அவளோட பேச அங்க போறது தலை பண்றது இத்தனையும் வச்சுட்டு இருக்கான். அவன் அதையும் ஒண்ணு வச்சுக்கல, ஒரே வில்லாதான் இருக்கிறான். துரோணாச்சாரியர் பொம்மை போட்டு வச்சிருக்க, கதை பண்ணிட்டே பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கார் அந்த குரு பக்தி. என்னாச்சுன்னா குரு இவர்கிட்ட சொல்லாது எத்தனை அர்ஜுனருக்கு சொன்னாரோ அத்தனையும் அவன் இதை விட வேகமா பண்றான். ரொம்ப கோபம் வந்து குரு யாருன்னு கேட்டார். அங்க பொம்மை காமிச்சு இவர் தான் அப்படி இல்லை. ஆடாடா இந்த குருவானம் நம்மகிட்ட சொன்னார் சாட்சியா, எல்லாத்தையும் உனக்கு சொல்லித்தரே, உனக்கு ஈக்குவலா யாருமே இல்லைன்னு சொன்னாரே, இப்ப வந்து தெரியாம அவரை சொல்லி கொடுத்தார். எப்படி அந்த காலம்னு சரியா இல்லைன்னா அந்த குரு மேல அவ்வளவு கோபம். நேரம் வந்து குருவோட ஏகமே இப்படிலாம் பண்ணிட்டு நீங்க என்ன ஏமாத்திருக்கல. ஏன் அர்ஜுனனுக்கு தனக்கு சமமா என்னத்தை இருக்கப்படாதுன்னு எண்ணம் இல்ல. ஒருவேளை அவன் அந்த பக்கம் சேர்ந்து விட்டான்னா நமக்கு எப்படி வருவான். அது முதல்ல இன்னொரு எப்பவுமே சொல்றேன், இன்னொருத்தர் ஏதாவது சொல்றதோ இல்ல இன்னொருத்தர் மேல தப்பு கண்டுபிடிக்கிறதுன்னா அந்த தப்பு ஒரு ஸ்மால் அமௌண்ட் நம்ம இஷ்டம் இருக்கோம். இப்படி அவன் வந்து அந்த சத்துருக்கள் மேல இருக்கக்கூடியதான் அந்த கோபமும் குரோதமும் இப்படி நினைக்க தோணிட்டு குருட்ட வந்து இப்படி சொன்ன. குரு சிரிச்சுட்டார். ஏண்டாப்பா, யாரு நதியில ஜலம் இருக்கு, ஜலம் போயிட்டே இருக்கு, நீங்க சின்ன சொம்பு எடுத்துவே ஜலத்தை இருக்கு, அவர் இன்னொரு குடம் எடுத்துவே ஜலம் இருப்பார், இன்னொரு லாரியில மோட்டர் போட்டு ஜலம் எடுத்தேன், யாரும் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவோம். இது நதி தப்பா யாரு தப்பு? நீங்க சின்னதா சொம்பு எடுத்துன்னு பாருங்க, அவ்வளவுதான் வாங்கிட்டேன். அதுக்காக அப்படி இல்லை. அவன் நான் சொல்லிக் கொடுக்கணும்னு இல்லப்பா, என்னிடத்துல பக்தியை செலுத்தி அவன் அவ்வளவு பிராக்டிஸ் பண்ணியிருக்கான். அந்த நீயும் பிராக்டிஸ் பண்ணா அதை விட வேகமா வரப்போறது. கடையில போன போய் இங்க பார்த்ததுமே என்ன தெரியல, நிஜமாவே அவருக்கு குருவுக்கே ஆச்சரியமான அளவுக்கு அவ்வளவு தபஸ் பண்ணிட்டு இருக்கான், அவ்வளவு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆச்சரியப்பட்டு போயிட்டார். ஆனா அவர் நினைச்சார், நீ எப்பவுமே முன்னுக்கு வருவாய், உனக்கு அடுக்க முடியாது,
யாருக்கு குருபக்தி அசத்தமான குருபக்தி இருக்கோ அதுக்கு தகுந்ததான ஒரு அபியாசம் இருக்கோ அபியாசம் கவுந்தேயா அவன் எல்லாத்தையும் க்ஷேமத்தாடைவான். ஆகையால் ஒண்ணு நிறுத்த முடியாது, எல்லாரும் இவனுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறேன்னு சொல்லி அவர் கேட்டாரு, குரு தட்சிணை கொடுங்க, எதை வேண்டாம் எதையே கொடுக்க தயாருந்தான், எல்லாத்தையும் கொடுக்க தயாரு அப்படின்னு. அப்படின்னு வலது கை கட்ட வரல கொடுங்க. என்னென்ன அதை கொடுத்துட்டா அதுக்கப்புறம் அவன் அம்ப போட முடியாது. நான் சொல்ல சரியா கேட்டிருக்காரு இந்த குரு. அவன் அழிக்கிறது மனசுல எண்ணம் அதுதான். இனிமேல் அவன் போட முடியாது அப்படின்னு நினைச்சா அர்ஜுனன். இவருக்கு தெரியுது என்ன எல்லாத்தையும் என்ன பண்ண கொடுத்தாரு வாங்கில அவரை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போன சௌக்கியமா இருந்து. அர்ஜுனன் என்ன நினைச்சா இனிமேல் அவனால ஒண்ணும் போட முடியாதுன்னு. அவன் என்ன பண்ணினா அடுத்த நாள் கை கட்ட வரல காலால அம்ப போடுறது பிராக்டிஸ் பண்ணாங்க. அவர் ஒரு மாசம் ஆனவரை என்ன முன்னாடி என்ன வேகமா இருந்ததோ அதே வேகமா அம்ப போட்டுருக்கேன். அதுதான் இவரால் என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் அவனும் திருப்பி பண்ண ஆரம்பிச்சுட்டான். மறுபடியும் குரு சொல்ற கால் கட்டவர்ல கேட்கலாமா அப்படின்னு இவர் அதை கேட்டுன்னா வேற ஏதாவது பண்ணுவேன் என்ன தெரிஞ்சுக்கும். விவகாரம் என்ன குருவுடைய அனுகிரகம் எந்த காரியமாவது யாராவது சாதிக்காது, அது ஒரு விவகாரமும் கிடையாது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சொன்னாரா குரு இல்ல பண்ணினா அதனால ஒரு காரியமும் ஆகாது. இதுக்கு திருஷ்டாந்த கர்ணன் கடைசியில அவர்கிட்ட பொய் சொல்லி அவர்கிட்ட எல்லாத்தையும் தெரிஞ்சுட்ட கலத்துல மத்த கடைசியில என்ன ஆச்சுன்னா எந்த சமயத்துல உபயோகம் பண்ணுமோ அது உபயோகப்பட முடியாம பிராணம். ஆகையால் ஒரு மனுஷனுக்கு ஐஸ்வர்யம் வராம நின்று போயிடு இருக்கிறது நின்று போயிடுமே. ஆனால் அதுக்கு என்ன காரணத்தோட அதுக்கப்புறம் சூரனின் தேவதைகளை நிந்திக்கிறார். இந்த தேவதைகள் நம்ம சொல்ற பார்த்தா அவ யாரு சார்? உங்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக இருக்கிறவா. நீங்க தேவதைகளை அனுகிரகம் பண்ணினா தேவதைகள் உங்களை அனுகிரகம் பண்றா. நீங்க என்ன பண்ணா அவருக்கு பூஜை பண்ணணும், ஹோமங்கள் பண்ணணும், அவருக்கு ஆபதிகள் பண்ணணும். பரஸ்பரம் ஆபயந்தா துஷ்யந்திக சமந்திகா பகவத்கீதையில தேவான் பாவயதா தேன தே தேவா பாவயம் சிவா அப்படின்னு தேவதைகள பூஜை நமஸ்காரங்கள் இச்சா தபசு இவைகளை நீங்க பண்ண பண்ண அவ என்ன பண்றான்னா அவ அவங்களுக்கு அனுகிரகம் பண்றான். ஏன்னா இது ஒரு செயலோ இல்லையோ எந்த காரிய கர்மா பண்ணினாலும் அந்த கர்மாவுக்கு பிரதிபலன் கொடுக்கணும் இதுக்காக தயார் பண்ணப்பட்டவா. விவகாரம் என்ன நீங்க அவளுக்கு எதை பண்ணினாலும் எந்த கடவுள்ங்கிறது விவகாரம் இல்லை. எல்லா கடவுளும் ஒன்றுதான். கணபதியில இருந்து ஆரம்பிச்சு அனுமார் வரைக்கும் எல்லாம் ஒண்ணுதான். ரெண்டு பேருக்கு ரொம்ப பாலவை. உலகத்திலேயே நிறைய பக்தர் யாருக்கு இருக்காங்கன்னா கணபதி தான். அதே மாதிரியே நிறைய பக்தர் அடுத்ததாக யாருக்குன்னு அனுமாருக்கு தான். ஏன்னா சிவப்பிரதானம் ஒருத்தர் சாட்சாத் பரமேஸ்வரன், ஒருத்தர் இன்னொருத்தர் பரமேஸ்வரனுடைய அவதாரம். அனுமார் வந்து பரமேஸ்வரனுடைய அவதாரம். அதே மாதிரியே பரமேஸ்வரனே மகாத்மில சம்பாள் பார்த்தாதான் பார்த்ததுமே அந்த பரமேஸ்வரனுடைய உருவம் கணபதிய மாறி வைத்தான் அப்படின்னு விசேஷமா சாட்சாத் பரவே. அதனால்தான் அந்த கணபதிக்கும் அனுமாருக்கும் அவ்வளவு விசேஷமான ஒரு பிரயோஜனம் பலம். எனக்கு சிவபிரசாதியும் சக்கர பலத்தை கொடுத்துள்ளார். அப்படி எந்த கடவுளையாவது நீங்க பூஜை பண்ணலாம், உங்களுக்கு எது இஷ்டமோ அன்னைக்கு சில பேர் ஒருத்தர் கேட்பான். ஒரு 6 மாதம் கிருஷ்ணனை பூஜை பண்ணலாம், 6 மாதம் அங்க வச்சு ராதாதேவியை பூஜை பண்ணலாம். நீரான ஒரு அம்மா இருந்தா சர்வதார வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி அந்த பகவானையே நான் கிருஷ்ணன் தான் எனக்கு தெய்வம்னு வச்சுருந்தா. ஒரு நாளைக்கு அவ வீட்டுக்கு மகான்கள் வந்திருந்தா, சன்னியாசிகள். அவ கிருஷ்ணனை பூஜை பண்ணிட்டு இருந்தா. அவ ஒரு 10 நாள் இருந்த கிளம்புறதுக்கு முன்னாள் நாள் என்ன பண்ணினாங்கம்மா அந்த கிருஷ்ண வீட்டுல கொண்டு வந்து கல்லூரில் எடுத்து வச்சிருந்தாங்க. வந்து தேடுவா யாருக்காவது நம்ம ஆத்துல இருக்கிற பொண்ணே நம்ம எந்த ஆத்துல இருக்கோமோ அந்த பொண்ணு மேல சந்தேகம் வருமா. இத்தனை நாள் அந்த பொண்ணு வந்து ரொம்ப சகாயம் பண்ணி இருக்காங்க. கடைசியில காணணும் என்ன பண்ணுவா தேடினா கடைசியில இந்த பொண்ணு எடுத்து வச்சிருந்தோம். அது எனக்கு தெரிஞ்சது கொடுக்க மாட்டேங்குது. 8 வயசு பொண்ணு அழுது. அப்ப என்ன பண்ணுற அந்த சன்னியாசிகளை சொல்றாராம், எங்களுக்கு யாரு மேலையும் ஒரு பிரீதி
பொண்ணு வேணும்னு கேட்கற வச்சுக்கோமான்னு கொடுத்துட்டு போனாலாம் அந்த கன்னியாதி. அப்படி ஆரம்பிச்சது அந்த கிரிதாரி. சர்வதா சர்வகாட்டு அவரையே குடிச்சுட்டு வாழ்க்கையில எத்தனை கஷ்டங்கள் வந்து அந்த ஊரு ராஜா இவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு வந்த. இதெல்லாம் கல்யாணத்துக்கு இஷ்டமே இல்லை, கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னான். ஊர் ராஜா கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொன்னா மாட்டேன்னு சொன்னா இருக்க முடியுமா? அம்மா அப்பா பயந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கா. கல்யாணம் பண்ணின நாள்ல இருந்து அந்த அம்மாவுக்கு கிருஷ்ணன் தான் இஷ்டமே தவிர ஆத்துக்கார இஷ்டம் இல்லை. அது ஒரு தீவிரமான ஒரு காட்சி. சர்வதா சர்வகாலம் அவரை பற்றிய பாதியிலே இருந்து இருந்து கடைசியில அந்த ஆத்துக்காரத்தை காப்பி விட்ட அவர் வச்சிருந்த இந்த அம்மா மேல இல்லாதான அபவாதங்கள் நான் சொல்லி இதமா வாழ்க்கையில பெரிய ரகத்தை உண்டுபட்டு கடைசியில ஒரு நாள் நிஜமாகவே இப்படி இருக்குன்னு சொல்லி காட்டி கொடுத்தார். அப்படி இல்லை இந்த அம்மா. ஏன்னா இதமா கோவிலுக்கு போறா, கோவிலுக்கு போகும்பொழுது இவாடைய சத்ரு ராஜா இங்க வந்துருக்கு. ஓஹோ பாத்தியா இப்ப இருக்காளே சொல்லி இந்தமா ஹிம்சை பண்ணும் பொழுது என்ன பண்ணிட்டானா இந்த பாருங்கன்னு சொல்லி உள்ள போற கிருஷ்ணனோட நயமாயிடா ஒண்ணுமே கிடையாது. எப்படி அந்த சீதாதேவியுடைய சரித்தா அந்த அம்மாவுடைய அர்ஜுன பாட்டன்னா அந்த கதை கேட்டேன்னா எத்தனை விவகாரங்கள். கிருஷ்ணா எனக்கு உன்ன தவிர உலகத்துல யாரும் இல்ல, அம்மா இல்ல, அப்பா இல்ல, ஆத்துக்காரம் இல்ல, குழந்தைகள் இல்ல, வேற யாரும் இல்ல, நீ ஒருத்தம்னா சரணம்னு பாடியிருக்க. அத்தனை வெறும் நம்ம மனசு சொல்றோமே தவிர அந்த மனசூருகி பாடியிருந்தான ஒரு சக்தி இருக்குல்ல, அது நிஜமாவே அப்படி கலக்க கொடுத்திருக்கு. அந்த அம்மாவுக்கு கட்டமாக முக்தின்னு அங்கதான் முக்தியும் இல்லை. அப்படியே கிருஷ்ணன் போயிருக்கலாம். அவர் பாட்டு அடுத்த நாள் கால் தரமன இந்த அம்மா எந்த புடவை கட்டிட்டு இருக்காலும் அந்த புடவை கிருஷ்ணனோட கூட இருக்கான். அப்பதான் கண்டுபிடிச்சா ஆதாரம் எங்க தேடினா அது இல்ல, எங்க தேடி இருக்க எப்படி இருக்குன்னு கிருஷ்ணன் காட்டி கொடுத்தாராம். எந்த புடவை இல்லைன்னு கேட்டா அதே புடவை கெடிச்ச பாரம் அப்படியே கட்டிட்டு இருக்காருன்னா கிருஷ்ணன் எப்படி பண்றது? கிருஷ்ணனுக்கு பண்ணினாடா இல்லையே, அதோட பகவானோட ஐக்கியமான அப்படி அந்த கிருஷ்ணனானும் கை மேல பலத்தை கொடுத்துதான் ஒரு சுரூபம். சைவம்னு சொன்னேன்னா நம்பர் ஒன்னுக்கு ஒன்று இல்லைன்னா இல்லை. அந்த நம்பிக்கையானது எப்படின்னு அத்வைதத்துல சொல்லக்கூடியதான உபனிஷத் தத்துவம் இருக்கே அது பக்தியா மாறும். ஆயெல்லாம் பகவான் சதுர்விதா தருந்தேனாம் ஜனாசுருக்கு நோக்கின ஆத்தோதிக்காசி ஞானிக்க பலதரா அந்த ஞானியும் உயர்ந்ததான ஒரு பக்தனாகத்தான் சொல்லியிருக்க. அப்படி இந்த சுரூபம் பகவான் இடத்துல பக்தி வச்சுட்டு யார் பண்றாளோ அவளுக்கு பகவான் யார் வெளியேறாளோ அவளுக்கு ஒரு நாள் இருக்கிற காசெல்லாம் தெரியாம போயிட்டு ஆலசியம் உங்களால அம்பால அடைய முடியாது. அம்பாளுடைய அனுகிரகம் அடையணுமே என எப்பொழுதும் ஏதாவது பண்ணிட்டே இருக்கணும். வெறுமன நாம ஜபம் பண்ணலாமோ கோட்டினாம எழுதணும் ஆரம்பிக்கணும், எழுதினாம எழுதினா போடும்னு எழுதலாம். அதே மாதிரி கிராமத்துல பாட்டியம்மால சாமக்கோட்டி எழுதுவேன்னு ஆரம்பிப்பான். முடியுமா? அனுமார் பொம்மை கூட ராமராமா எழுதிட்டு இருக்கான். இப்போ சார் வருமான ஒரு 10 தினம் 6 எழுதுவேன், அவனை எழுதுவேன் இப்படி எழுதுவேன். எதுக்காக ராமராமன் ராமான்னு சொல்லணும் எழுதுறது சுவாமி இப்படி பண்ணாதீங்களா எப்படி இருந்தாலும் கரெக்டா கொடுத்துதான் அது சொல்லிட்டே இப்படி எழுதுன்னு ஏன் சொல்ல வந்தேன்னா மனுஷங்களுக்கு என்னென்னமா போகுது. ஆனா ஞானம் வச்சிருந்தா இப்படி ஒரு மனுஷன் முன்னுக்கு வரணும் ஏனார் ஐஸ்வர்யங்கள் உங்களுக்கு அனுகிரகம் வரணும் ஏனார் பண்ண வேண்டியது என்னன்னா பிராமணால வையாதீங்க, சத்துக்களாயிருக்கால வையப்படாது, குருவை வையப்படாது, தேவதைகளை வையப்படாது. மனுஷன் ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணிக்கொண்டே இருக்கிறான். அது இப்ப பலத்தை கொடுக்கறதா இல்லையான்னு இருக்கக்கூடாது. இதெல்லாம் பையன் இருக்கிறத எந்த ஜனால பலத்தை கொடுக்கணும் கொடுக்கணுங்க. நீங்க இன்னைக்கு அனுபவிக்கிறது இன்னைக்கு பண்ணின புண்ணியம் இல்ல, இருபதுனால பண்ணின புண்ணியம் தான் எங்களுக்கு ஆச்சாரியனை காமிச்சு. ஆகையா நல்ல காரியம் பண்ணிட்டே இருக்கணும். கமலாதோ புத்திரவிஜயோவாசகடே அதவா காஷ்யாயாம் கப்பரிஹாரியோ தேசா விஷ்ணுயிகோ லப்தபூபஸ்க அப்படின்னு அடுத்த ஸ்லோகம். இந்த அடுத்த வாரம்